ஹாய் சார். ஹாய் சொல்லுங்கள். நான் ஒரு ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறேன். சரி. எனக்கு ஏஜ் வந்து 35 ஆகுது. சரி. எனக்கு நான் எஸ்ஐபி போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. சரி, இது முன்னாடி எஸ்ஐபி போட்டிருக்கீங்களா? இல்லை, போட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமே மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணவே போகிறீங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லை, ஐடியா கிடையாது. பேங்க்கில் எஃப்டிஸில் போட்டிருக்கீங்களா? எஃப்டிஸ் இருக்குது, பட் வந்து அது ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. சரி, போஸ்ட் ஆஃபீஸில் தான் போட்டிருக்கீங்களா? சின்ன வயசில் போட்டிருக்கேன், இப்போ கண்டினியூ பண்ணுறது இல்லை. ஓகே, சரி. இப்போது நீங்கள் எஸ்ஐபி மட்டும் தான் போடலான்னு இருக்கீங்க? எஸ்ஐபி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். சரி சரி. எனக்கு வந்து மந்த்லி ஒரு சர்டன் அமௌண்ட் போடுவேன். நான் வந்து கண்டினியூஸாக ஒரு 60 இயர்ஸுக்கு போடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட 35 ஏஜ். இப்போ உங்களுக்கு 35 ஏஜ் ஆகுது. ஒரு 60 வயசு வரைக்கும் நீங்கள் போடலான்னு இருக்கீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஓகே, அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 45, 55, 25 ஏஜ் வரைக்கும் கரெக்டுங்களா? 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி போடலாம் இருக்கீங்க. அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் 60 இயருக்கு அப்புறம் இந்த அமௌண்ட்லாம் கார்பஸ் அப்படியே எடுத்துக்கலான்னு இருக்கீங்களா? கார்பஸ் எடுத்துக்கலான்னு இல்லை, எனக்கு வந்து அந்த அமௌண்ட் இன்வெஸ்டட் அமௌண்ட் அப்படியே இருக்கணும். எனக்கு மந்த்லி வந்து ஒரு பென்ஷன் அமௌண்ட் மாதிரி எனக்கு வரா மாதிரி வேணும் சார். அது எவ்வளோனா ஒரு 1 lakh கிட்ட வந்துச்சுன்னா வில் பி பெட்டர் எனக்கு. அதாவது வந்து நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க எஸ்ஐபியா, அது வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ண பிற்பாடு வந்து ஒரு கார்பஸ் எடுத்துக்கிறதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் ஒரு பென்ஷன் மாதிரி கேட்குறீங்க. அதே மாதிரி தான். ஓகே, முக்கியமான விஷயம், நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் சொன்னீங்க, இப்போது உங்கள் ஸ்பௌஸ் இருக்காங்க இல்லையா, உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து என்ன சேலரி வாங்குறாங்களா, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஷீ இஸ் ஹோம் மேக்கர். ஹோம் மேட். அவங்க சேலரி எதுவும் வாங்குறது இல்லையா? சரி, ஓகே. அப்போ நீங்கள் மட்டும் தான் பிரெட் வின்னர் இல்லையா வீட்டுக்கு? ஓகே. நீங்கள் பேஸ்ட் அவுட் ஆஃப் சென்னையா இல்லை பெங்களூரா? எங்கே? சென்னை தான். சென்னை தான் பேஸ்ட் அவுட். ஓகே. உங்களால் ஒரு 10,000 to 15,000 உங்களால் ஸ்பேர் பண்ண முடியுமா பெர் மந்த்? எஸ்ஐபி மாதிரி 10,000 to 15,000 ஒரு 10,000 to 15,000 I can afford up to 12,000 to 15,000. அந்தளவுக்கு. ஓகே. இல்லை ஒரு ஸ்டெப் அப் மாதிரி பண்ண முடியுமா, இல்லை ஸ்டெப் அப்லாம் வேண்டாம் ஃபிக்ஸடாகவே போயிடலாமா? ஃபிக்ஸடாகவே போயிடலாம். ஃபிக்ஸடாகவே போயிடலாம். சரி, ஓகே. இப்போது அவர் கேட்ட மாதிரி 1 lakh அவர் வந்து பென்ஷன் ஸ்கீம் மாதிரி கேட்குறாரு. அதாவது அது இப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான்னு நம்ம சொல்லலாம். எஸ்ஐபி பீரியட் வந்து 25 இயர்ஸ் சொல்கிறாரு. SWP அதாவது பென்ஷன் ஆர் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் வந்து 45 இயர்ஸுக்கு, அதாவது 60வது வயசுலேருந்து அடுத்த 45 வருஷத்துக்கு அவர் வந்து காசு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதுலேருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டட் கார்பஸ் வந்து, அதாவது ஒரு மாதம் எஸ்ஐபி போடுறாரு இல்லையா, அதுவே எவ்வளோ சேர்ந்துருக்கும் அப்படின்னா 1,98,22,875 ரூபாய் சேர்ந்துருக்கும். அவரோட எஸ்ஐபி அமௌண்ட் வெறும் 11,645 ரூபா தான் நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. அவரோட விட்ராயல் மட்டுமே 26,22,38,895 ரூபா நான் சொல்கிறேன். அதாவது சார் உங்களுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11,645 ரூபாய் எஸ்ஐபி கட்டினா போதும். உங்களோட அக்குமுலேட்டட் கார்பஸே பார்த்தீங்கன்னா 1,98,00,000 நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க. நீங்கள் விட்ராயல் அதாவது 61வது வயசுலேருந்து அடுத்த 45 வருஷம் கிட்டத்தட்ட 100க்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்றதே வில் டேக் இட் இன் பாசிட்டிவ் சென்ஸ். 105வது வயசு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எடுக்கலாம்னா கிட்டத்தட்ட வந்து 26,22,00,000 சேர்த்து எடுத்துருக்கலாம். நீங்கள் விட்ராயலாக எடுத்துருப்பீங்க. இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாகவும் பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி எடுத்துக்கிடுங்க. பாதி எடுத்துட்டிங்கன்னா கூட நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 10 to 11 crores உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் வந்து விட்ராவில் நீங்கள் எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதோடு நிறுத்தாமல் நீங்கள் ஏன்னா அடுத்த கம்பெனி மாற போகிறீங்க, 2 years 3 years கழிச்சு மாறுவீங்க, உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு சர்ப்ளஸாக கேஷ் கையில் இருக்கும். அதெல்லாமும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி சொல்லுவோன்னா நிறைய ஷேர்ஸ் வாங்குறது நல்லதுன்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே யூனிட்ஸ் நிறைய அக்குமுலேட் பண்ணுறது இட்ஸ் வெரி குட் ஐடியா. எவ்வளோக்கு எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதாவது எப்போ மார்க்கெட்லாம் இறங்கும் போது யூனிட்ஸ் நிறைய வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி NAVயில் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம யூனிட்ஸ் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய கார்பஸ் சேர்ந்துடும். ஓகே சார், இப்போது 1 crore அந்த சர்டன் அமௌண்ட்ஸ் வந்து சொல்கிறீங்க, அது வந்து நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி. சரி, ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அதிலே இருக்குமா? ஃபார் மை ஃபியூச்சர் கிட்ஸ் அந்த மாதிரி கிட்ஸ்க்கு ஏதாவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 105 years 105 வயசு வரைக்கும் நான் போட்டிருக்கேன். எக்ஸப்ஷனல் கேசஸில் 105 வயசு வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த 26 கோடி நீங்கள் எடுத்துருப்பீங்க. இல்லை நடுவில் அந்த அமௌண்ட்டு வந்து அதிலே தான் இருக்க போகுது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 85, 90 வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா, இல்லைனா ஒரு 75 ஏஜ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கல அந்த அமௌண்ட்டுனா அந்த அமௌண்ட் அதிலே தான் இருக்கும். நாமினி கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸிமம் 3 நாமினிஸ் ஆட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணி 100% டிவைட் பண்ணி 3 நாமினி ஆட் பண்ணிக்கலாம். அந்த 3 நாமினிக்கு டிவைட் ஆகி போயிடும். இல்லைனாலும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் FD மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு டெட் ஃபண்டில் போட்டுட்டு ஸ்டாண்டர்டைஸ்டாக 7 to 9% ஒரு 8% வர மாதிரி டெட் ஃபண்ட்ஸ்லாமே இருக்குது. சேஃப் பெட், அதாவது வந்து உங்கள் பிரின்சிபலுக்கு வந்து பிரச்சனையே இல்லாத அந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் எல்லாம் கூட இருக்குது.
6 to 6.5%, 6.2% தருவாங்க இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி ஃபண்ட்ஸை கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ஸ் பிகாஸ் உங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, பயம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு சின்ன வயசு, நம்மளுக்கு பயம் இருக்காது. ஸோ நம்ம நிறைய ஈக்விட்டியில் போட்டிருப்போம். அப்போ நம்மளுக்கு பயம் இருக்கணும் போது நம்ம we can move the entire fund to a debt fund where it will be asset allocations, it will be very good. ஓகே சார். இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க, இவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்கணும், எந்த மாதிரியான ஐடியா, எந்த மாதிரியான தீமேட்டிக்கில் போகலான்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பரை கால் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதை தாண்டி வேணும்னா யூ கேன் ஆல்வேஸ் கம் டு மை ஆஃபீஸ் இன் பர்சன், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.